அந்த குடுமி இன்னைக்கு இந்த வழியா தானே வருவா, வரட்டும். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. குடுமிய பீச்சு தலைகளை நட்டு தண்ணி ஊத்தி விடி. பேதி இருப்பா, என்ன பேச்சு பேசிட்டு போனா? ஏரோப்ளேன்ல போவேன், காரை வாங்குவேன், இந்த தெருவை வாங்குவேன், என் வீட்டை வாங்குவேன். அவ சம்பாத்தியத்துல ஒரு திருவாடு வாங்க முடியுமா? என்ன நெஞ்சல் தந்தா ஏன்ட்ட அப்படி பேசிப்பாவ? வரட்டும், அந்த பக்கம் தானே வந்து ஆகணும். வந்ததுக்கு பிறகு தானே தெரியும் இன்னைக்கு குடுமி எப்படி பறக்குது. நீ வானரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த குடுமியே தான். எதுக்கு வானரி சாமி பிள்ளை மரத்துல முழிச்சா நல்லதுன்னு யாரும் சொன்னாங்களோ? என்னது? இல்ல வானரி, பெரிய வேலை கிடைச்சிருக்கு, கை நிறைய சம்பளம் வாங்கியல்ல. திடீர்னு இப்ப அவளுக்கு ஒரு உயர்வு வந்திருக்கு. அதனால அவ மரத்துல முழிச்சா நல்லதுன்னு வந்து காத்து கிடக்குறீங்களோ? என்ன மீன்காரி, புதுசா எதைய கிளப்பி விடியா? நான் சொன்னது மாட்டேன். அவ மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஏறி இருப்பா, அவ ஒரு மூஞ்சி, அவ மூஞ்சில முடிக்க காத்து கிடக்க முழுக்க. இன்னைக்கு முதல்ல இந்த குடுமையை அறுத்துட்டு ரெண்டாவது கொண்டை அறுக்கலான்னு நின்னுட்டு இருக்கேன். என்னது, குடுமையை கொண்டையை அறுக்க வரீங்களா? ஆமா. எதுக்கு வானரி? இங்க பார் மீன்காரி, இந்த இடத்தை விட்டு நகராம இங்கே நில்லு. என்ன சொத்த நேரத்துல தெரியும் குடுமி கொண்டெல்லாம் எப்படி அறுபடுது. நீ பாத்துட்டு தான் இன்னைக்கு நீ வீட்டுக்கு போற. பில்டப் போடுறியா? பில்டப். அந்த பில்டப்புக்கு தான் இன்னைக்கு அறுபட போகுது. என்ன அறுபட போகுதுன்னு தெரியலையே. அப்படி என்ன பில்டப் விட்டுட்டா சாமி? எதுக்காக வானரி இப்படி சொல்லியாவ? ஒருவேளை அந்த பிள்ளை மேல ஏதோ பொறாமையா இருக்குமா? தம்பியை விட அதிகமா சம்பளம் வாங்கியா நீ? இருந்தாலும் இருக்கும். பொறாமையின் வேலைப்பாடுதான் இது. ஏன் மீன்காரி என்ன குனிஞ்சு கிடந்து யோசிச்சுட்டு இருக்க? என்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போலான்னு யோசிக்கிறியா? இல்ல வானரி, நீங்க பேசியத பார்த்தா ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. அது என்னன்னு தான் புரியல. அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் வானரி. அப்படியே இது வரைக்கும் புரியலையா? அங்க பார், குடுமி வேற புரிய வச்சிருவா. என்ன சொத்த நேரம் நில்லு, கொண்டை யாருக்குமா தெரியும். வானரி சொல்லி என் தப்பா எடுத்துக்கிடாதுங்க வானரி. குடுமி உள்ள வேலைக்கு போறா. அவளுக்கு சாதாரண வேலையே இல்ல, அங்க சாதாரண சம்பளமும் இல்ல. அப்படி போறவளையே கூப்பிட்டு வச்சு வம்பு பண்றது உங்களுக்கு நல்லாவா இருக்கு? வேலைக்கு போட்ட வரும்போது பாத்துக்கிடுவோம். வரும்போது அந்த குடுமி பக்கத்திலே நிக்க முடியாது. அதனால இப்பவே பார்த்து ஆகணும். என்ன சேகர வெளிய காணோம்? நான் கரெக்ட் டைம்க்கு வந்துருந்தானே சொன்னேன். ஒரு சமயம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டானோ? சரி, நம்மளும் பஸ் ஸ்டாண்டுக்கே போவோம். ஓனர் ரபியல் வேற நின்னுட்டு இருக்காங்க, கண்டுக்கிடாம போயிடணும். இதேட்ட பியாஸ்னாலே வம்பு தான் வரும். ஹலோ குடுமி மேடம். என்னாச்சு மேடம் கிட்டம்னு ஓனர் ரபியல் மரியாதையா கூப்பிட்டியாங்க? நான் வேலைக்கு போறதுனால ஒருவேளை ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்களோ? குடுமி மேடம் உங்களதான். என்ன ஓனர் ரபியல் புதுசா மேடம்லாம் கூப்பிடுறியா? என் மேல இருந்த மரியாதை ஏதோ உங்களுக்கு கூட்டிட்டோ? ஆமா, மரியாதை கூடுனனால தான் குடுமி அறுக்கறதுக்காக நின்னுட்டு இருக்கேன். ஐயோ, அப்படியே இருக்கலாமா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இதேட்ட பியாஸ்னால விளம்பரத்தை விலை கொடுத்து வாங்கின மாதிரி தான். ஏய் குடுமிங்க வா. எதா இருந்தாலும் இப்படியே சொல்லுங்க. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போக வேண்டி இருக்கு. ஆபீஸ்க்கா கக்கூஸ்க்கா? எதுக்கு இப்படி பேசுறியா? நான் ஆபீஸ்க்கு தான் போறேன். சாமிமா, ஆபீஸ்க்கு தான். அங்கே கக்கூஸ் இருக்கும்ல, அதான் வானரி சொல்லியாவே நினைக்கேன். நான் வேலைக்கு போகும்போது பேச வேண்டிய பேச்சா இது? இத பேசாம மட்டும் வேற என்னத்த பேசுறது? ஆமா, ஆபீஸ்க்கு இப்ப எதுக்கு போற? ஆபீஸ்க்கு எதுக்கு போவா? உங்க தம்பி எதுக்கு வரா? என் தம்பிக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, அதுக்காக போறான். நானும் ஆபீஸ்க்கு வேலைக்கு தான் போறேன். என்னைய மட்டும் எதுக்காக இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறியா? வானரி அவளே லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்கலாமா? இவளெல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்க கூடாது. தோலை உரிச்சு தொங்க விட்டு தான் கேள்வி கேட்டிருக்கணும். எதுக்கு இப்படி பேசுறியா? காலையில உங்களுக்கு வேலை விட்டு இல்லன்னா ஆபீஸ்க்கு வர்றவீங்களா இப்படி டிஸ்டர்ப் பண்ணுவீங்களோ? எனக்கு நேரம் ஆகுது, உங்க கூட இப்ப பேச டைம் இல்ல. ஆமாமா, நேரம் ஆயிட்டுனா நாரி பேரும். அப்புறம் உங்க தம்பி சேகர் ஆபீஸ்க்கு போயிட்டானா? அது போவாம இப்ப உனக்கு என்ன குடுமி? இல்ல, ஒண்ணா போலான்னு சொன்னேர்னா அதான் கேட்டேன். ஒண்ணா போவா குடுமி ஆட்டிக்கிட்டு. இங்க பார் குடுமி, என் தம்பி அவங்க கூட கூட்டிட்டு போல, நீ கனவு கூட காணாத. அவன் வந்தானா காலை ஒடிச்சு விடுவேன்னு அப்படி சொல்லி தான் வச்சிருக்கேன். அதான் சேகர் வரல போல, நான் போறேன். ஆமா, என்னமா நிறைய சம்பாதிக்க கார்ல போவேன்னு சொன்ன? காரங்க அதான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கடனெல்லாம் அடைக்க வேண்டி இருக்கு. அதுக்கு வரத கார் வாங்குறது, பிளைன் வாங்குறது எல்லாம். ஓ ஓ, பிளைன் வாங்கிடுவா. வாங்குவேன், வாங்கி காட்டுவேன்.
நீ சாதிக்க பிறந்தவள் இல்ல, நீ சோதிக்க பிறந்தவள். பேர் ஏற்பா குடிமையாரி அந்த ஆபீஸ்ல உனக்கு என்ன வேலை? அது வந்து எனக்கு அங்க 1000 வேலை இருக்கும். அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? கேக்க ஒழுங்கா பதில் சொல்லல, இன்னைக்கு குடிமி பறந்துரும் சொல்லிட்டேன். 2ஆம் கிளாஸ் படிச்சவங்களுக்கு ஆபீஸ்ல நான் என்ன வேலை செய்றேன்னு சொன்னா புரியுமா? ஏன் புரியாது? நீ செய்ய வேலை படிக்காதவங்களுக்கு புரியும். என்ன வேலை செய்ய சொல்லு. அது வந்து கிளீனிங் டிபார்ட்மென்ட்ல வர்க் பண்றேன். இங்கிலீஷ்ல சொன்னா நான் கண்டுபிடிச்சிட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பேர் ஏற்பா குடிமையாரி, நீ கக்கூஸ் கலவர வேலைக்கு தானே போற? வானரு சாமி புள்ள நல்லா படிச்ச புள்ள. பெரிய வேலையில இருக்க, கை நிறைய சம்பாதிக்க. அவளை எதுக்கு இப்படி தெருவுல வச்சு அசிங்கப்படுத்துறியோ வானரு? ஐயோ, வானருக்கு இப்படி தெரிஞ்சது. இதனாலதான் கொண்டையா இருப்பேன் மண்டையா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ? நாசமா போச்சு. யார் சொல்லிருப்பா சாபத்தை சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சிருந்தேன். நான் வேற கொஞ்சம் இல்ல ரொம்ப ஓவராவே பில்டப் விட்டுட்டேனே. இன்னைக்கு வீட்டுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? இந்த பார் மீன்காரி, இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தான்னு வச்சுக்க, முதல்ல உன் கொண்டே தான் இருப்பேன். தலிபா, நீ குடுமி, நீ அந்த ஆபீஸ்க்கு என்ன வேலைக்கு போற? கொக்கூஸ் கலவர வேலைக்கு தானே போற? யார் சொன்னா? வானரு, என்ன அந்த பிள்ளை எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? படிச்ச பிள்ளை வானரு, கக்கூஸ் கலவர வேலைக்கு போவாளா? ஏன் படிச்சிருந்தா கக்கூஸ் கலவ கூடாதுன்னு யார் சொன்னது? என் தங்கச்சி பச்சை தானே உன் வீட்டுல கக்கூஸ் கலவையிலையாக்கா? இல்ல வானரு, அது வேற இது வேற தானே. எதுவும் வேற இல்ல, எல்லாம் வேலைதான். ஆனா அந்த குடிமி என்ன பில்டப் போட்டா தெரியுமா? அவ கூட சேர்ந்துட்டு நீ அவளுக்கு மேல பில்டப். என் வீட்டு முன்னாடி கொண்டு விட்டு ஆராட்டி வேற இருக்க. நீ என்ன சொல்லி ஆராட்டிட்டா? ஓனர் கண்ணு ஓரமா நின்னு பார்க்கவா கண்ணு? என்ன என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் இவட்ட என்ன வேலைக்கு போறேன்னு கேட்டேனா? இவ வேலைக்கு போனா என்ன, போகாம போனா எனக்கு என்ன? எதுக்கு அவ்வளவு பேச்சு பேசினான்னு கேட்க, அதுக்குதான் இப்ப நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏ குடிமி, அப்ப அவ்வளவு பேச்சு பேசினே இப்ப பேசு. அந்த வாய் எங்க போச்சு? உனக்கு டைம் ஆச்சு, நான் எதா இருந்தாலும் வந்து பேசுகிடி. குடிமி அறுபடம் ஒழுங்கா சொல்லிட்டு போ. என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? நீ என்ன வேலைக்கு போற? உன் வாய்னால சொல்லு. ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன். கக்கூஸ் கழுவுறதுக்கு தானே ஆபீஸ்க்கு போற? ஆமா, கையில பக்கெட் பிரஸ் ஒண்ணும் காணும். இந்த குடிமையை வச்சு கழுவுவியா? இங்க பாருங்க, தேவையில்லாததெல்லாம் இப்ப என்கிட்ட பேசாண்டா. நான் வேலைக்கு போறேன், டைம் ஆகுது. நீ வேலைக்கு போற டைம் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இத்தனை நாளா பீத்திக்கிட்டு போனியா, அன்னைக்கு மட்டும் நேரம் ஆகலையா? கக்கூஸ் கழுவுற வேலைக்கு போயிட்டு அதுவும் 2000 சம்பளத்துக்கு போயிட்டு 2 கோடிக்கு என்ன சம்பளம் வாங்குற மாதிரி பேசிட்ட. இதுக்கு இந்த மீன்காரி உனக்கு ஆராத்தி வேற. இத நினைக்கும் போதுதான் எனக்கு வயிறுலாம் எரியுது. சாமி மகி, என்னமா சொல்லியா? நீ அந்த வேலைக்கே போறா? 2000 சம்பளமா? சுசாந்தி, இது தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. வதந்திகளை நம்ப வேண்டாம். பாத்தியா, மறுபடியும் கீழே வந்தாலும் மீசையில மண்ணு ஓட்ட கூடாதுன்னு பாக்க பாரு. இங்க பார் குடிமி, உண்மை மட்டும் நீ சொல்லலன்னு வச்சுக்க, இந்த மீன்காரிக்கு மட்டும் தெரிஞ்சதோட விட மாட்டேன். இந்த ஊர்ல இருக்க மொத்த பேரை கூட்டிட்டே அந்த ஆபீஸ்க்கு வந்துருவேன். நீ கக்கூஸ் கழுவியதான் எல்லாரும் பாக்கட்டும். நீ நான் ஒன்னும் கக்கூஸ்லாம் கழுவல. ஆபீஸ் வேலைக்கு தான் போறேன். உங்ககிட்ட யார் இந்த மாதிரி சொன்னது? நேத்து டிவில வந்துச்சு. எது? நான் கக்கூஸ் கழுவுறதா? பாத்தியா மீன்காரி, உண்மை வந்துட்டா? இல்ல இல்ல, அந்த மாதிரி சம்பவங்களுக்கு வாய்ப்பே இல்ல. நான் ஆபீஸ் வேலைக்கு தான் போறேன். எனக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். ஏதி எடுப்பா குடிமையாரி, என்னமா பில்டப் போட்டுட்டு இருக்க? ரீல அந்த தொங்கி 2 நாள் ஆச்சு. ஏனி எப்பயாவது என் வீட்டு முன்னாடி வந்து வாழ ஆட்டே ஒட்ட நறுக்கி புடி. வானரு, நல்ல படிச்ச புள்ள, நல்ல வேலைக்கு போயிருக்கா. உங்களுக்கு அவளை பிடிக்காதுங்கிற காரணத்தினால அவளை இப்படி அசிங்கப்படுத்தலாமா வானரு? பாவம், வயசு புள்ள. இன்னொருத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போக போறா. அவளை இப்படி எல்லாம் பேசாதங்க வானரு. உங்க வீட்டு பிள்ளையா நினைங்க. யாரு இந்த குடிமையா? என் வீட்டு பிள்ளை. இவளை மட்டும் நான் பிள்ளையா நினைச்சேன்னு வச்சுக்க, தொல்லை மட்டும் தான் எனக்கு வரும். அவ குடிமையை அறுக்காம விட்டுட்டேன், நானே வயிற்ற தொல்லை இருக்கேன். கூலி உன் கொண்டையாவது அறுத்துட்டு விட்டுறேன். ஐயோ, நான் போறேன். ஓட்டியில ஓட்டா 2 பேரும். இனி எனக்காவது ஆபீஸ் வேலை அண்டாக்குல வேலைன்னு சொல்லட்டும். கும்மி பிடிய கும்மி. ஒன்ன நினைச்சு பாட்டு படிச்சு தங்கமே, ஞான தங்கமே. என்ன நினைச்சு நானும் சிரிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே. அந்த வனமல்லு தாத்தா இந்த பூமியை சிரிக்கும். வனமாய் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தேன் நான். ஒன்ன நினைச்சு பாட்டு படிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே. என்ன நினைச்சு
லட்சம்